I'm Chief Nutritionist Ilakana from Kwa Nutrition. நிறைய பேருக்கு பார்த்தோம்னா சப்பாத்தி சாப்பிட்டோம்னா வயிறு சரியில்லாமல் போகும், வயிறு வலிக்கும், மறுநாள் வந்துட்டு லூஸ் மோஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை மோஷன் வராமலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா க்ளூட்டன் இன்டாலரன்ஸ் தாங்க. நம்மளுக்கு சப்பாத்தியில் செய்கிறோம் இல்லையா, அந்த கோதுமையில் இருக்கிற ஒரு ப்ரோட்டீன் பேர் தான் வந்து க்ளூட்டன். இது நம்ம எல்லாருக்குமே செட் ஆகுமா நம்ம ஸ்டொமக்குக்கு அப்படின்னு பார்த்தோன்னா செட் ஆகாது. இது செட் ஆகாமல் போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்துட்டு மறுநாளில் டாய்லெட் வராமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லாட்டி லூஸ் மோஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கிறது, எனர்ஜி லெவலே இல்லாத மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியது வந்து க்ளூட்டன் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நம்மளுக்கு வந்து எதனா சீலியாக் டிசீஸ் மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை வயிறு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த மாதிரி க்ளூட்டன் இன்டாலரன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாட்டி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா க்ளூட்டன் இன்டாலரன்ஸ் டெஸ்ட் பண்ணலாம். இதை வந்து பிளட் டெஸ்ட் மூலியமாகவும் பண்ணலாம், இல்லாட்டி ஜீன் டெஸ்ட் பண்ணியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வேற ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோதுமை நம்மளுக்கு நிறைய பொருட்கள்ல வீட்டில் யூஸ் பண்ணுவோம், நம்ம அதுக்கு பதிலாக அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி செய்யறதுக்கு பதிலாக அரிசி மாவு வச்சுட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி பண்ணிக்கலாம், அக்கி ரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி மில்லட்ஸ் பவுடர் வச்சுட்டு நம்ம ரொட்டி பண்ணிக்கலாம். இல்லாட்டி க்ளூட்டன் ஃப்ரீ ஆட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மார்க்கெட்ல விற்கிது, அதில் க்ளூட்டனை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு கோதுமை மாவு மாதிரியே கிடைக்கும். அதை வச்சுட்டு நம்ம சப்பாத்தி பண்றதோ இல்லை கேக் செய்யறதோ இல்லை பேன் கேக்கோ அது எல்லாமே அந்த க்ளூட்டன் ஃப்ரீ ஆட்டா வச்சுட்டு நம்ம செஞ்சுக்கலாம்.